இந்த உலகத்துல இருக்கிறதுல எல்லாருமே 100% ஆனவங்க பெர்ஃபெக்டா இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வியை கொண்டு வந்தா இல்லைங்க. எல்லார்கிட்டையும் குறை இருக்கு. நபி அவர்களை தவிர எல்லாருமே குறையோடு படைக்கப்பட்டவர்கள் தான். அப்போ ரிலேஷன்ஷிப்ல குறைகள் இருக்குதுன்னு சொன்னா அந்த குறைகளோடு அவர்களை எப்படி ஏற்றுக்கொண்டு வாழ்வது அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க அப்துல்லா. இன்றைக்கு சேனல் பாக்குறீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க. நிறைய மோட்டிவேஷனான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இது ரிலேஷன்ஷிப் சீரீஸா போயிட்டு இருக்கு. இதை பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இருளை கிழிக்கும் ஒளியாய் பிறந்தது இஸ்லாமிக் டிவி மீடியா. மாவடி பள்ளி மண்ணின் மனம் சொல்லும் நம் இஸ்லாமிக் டிவி மீடியா. 5 ஆண்டு கால கடும் உழைப்பு என்று 13,000 இதயங்களின் இணைப்பு. பொதுவா ஒரு ரிலேஷன்ஷிப்ங்கிறது அது கண்ணாடி போன்றதா அப்படின்னு ஒரு கேள்வியை கொண்டு வந்தோம்னா இல்லைங்க. ரிலேஷன்ஷிப்ங்கிறது ஒரு ஆடை போன்றது. ஆடைகள் எப்படி உடல்ல இருக்கிற குறைகளை மறைத்து ஒரு அழகானவளாக காட்டுகிறதோ அதே போல்தான் ரிலேஷன்ஷிப்பும் உறவுகளை அழகுபடுத்துகிறது. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நம்ம லைஃப் பார்ட்னர் யாரா இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்ட குறைகள் இருக்கிறதுன்னு சொன்னா அந்த குறைகளை நாம் எப்படி ஏற்றுக்கொண்டு வாழ்வது அப்படியான விஷயங்களை பார்க்கலாம். பொதுவா இதுக்கு 3 விஷயங்கள் இருக்கு. அதுல முதலாவது நாவை கட்டுப்படுத்துதல். நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்ட ஒரு குறை இருக்கு அப்படின்னா முதல் நம்ம நாவு அதை கட்டுப்படுத்தணும். அப்ப அவங்கள்ட்ட குறை இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிட்டு 100% ஓகே. இத போய் 4 பேர்கிட்ட சொல்லி பப்ளிக் பண்ணி இவங்கள்ட்ட இந்த குறை இருக்கு, இவங்க இப்படி எல்லாம் தப்பு பண்றாங்க, இப்படி எல்லாம் சொல்லி அவங்கள்ட்ட இருக்கிற அவங்கள பற்றி இருக்கிற அந்த மதிப்பை மொத்தமா இல்லாம ஆக்குவது கிடையாது. நாவை கட்டுப்படுத்துவது. இதை இஸ்லாமும் சொல்லுது, புறம் பேசுற அப்படின்னு அதையும் நாம தவிர்த்து கொள்ளணும். 2வது விஷயம், மிகவும் முக்கியமான விஷயம், அன்பால் திருத்துதல். அன்புங்கிறது அது எல்லா இடத்தையுமே ஏற்றுக்கொள்ளும், எல்லா இடத்திலையுமே பாவிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால குறை இருக்குன்னா 4 பேர் முன்னால போய் நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு குத்தி காட்டாம, இங்க வாப்பா உங்ககிட்ட இது தப்பெல்லாம் இருக்கு, இது தவறான விஷயம், இந்த விஷயத்த மாத்தலாம்ல அப்படின்னு அன்பா ஒரு வார்த்தை சொல்லுவோமா இருந்தா அவங்க மாத்துறதுக்கு ஒரு பெரிய காரணமா அமையும். அதே மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப் இன்னும் தொடர்றதுக்கும் அது ஒரு பெரிய சக்தியா அமையும். 3வது விஷயமா சொல்லுகின்ற விஷயம் ரிலேஷன்ஷிப்ல குறைகள் இருக்கிறது அப்படின்னா அந்த குறைகளை ஏற்றுக்கொண்டுட்டு இருக்கிற நல்ல விஷயங்களை பாக்குறது. ஒருவங்கள்ட்ட ஒரு குறை இருக்குன்னா அவங்கள்ட்ட 99% நல்ல விஷயங்கள் இருக்கும், நல்ல பண்புகள் இருக்கும். இந்த நல்ல பண்புகளை பாக்குறது அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா எல்லார்கிட்டையும் குறை இருக்குத்தான். அந்த குறையை பெருசுபடுத்திட்டு அதை தூக்கி பிடிச்சி தொங்கிட்டு இருக்காம குறைகளை மறந்து அதை ஏற்றுக்கொண்டு அன்பா நாம பழகினோம்னா நம்ம ரிலேஷன்ஷிப் இன்னும் அழகா சிறப்பா இருக்கும். நபி அவங்க கூட குறைகளை மறைச்சிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம், நபியாவோட மஸ்ஜிதுல சிறுநீர் கழிக்க வந்த அந்த அரபி அவருக்கு நபியவங்க எப்படி நடந்து கொண்டாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அதுக்கு முதல் வீடியோல சொல்லிருக்கோம். அந்த லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல சொல்ல வந்த விஷயம் குறைகளை மறைச்சி அன்பா வாழ்றது. இது நம்ம ரிலேஷன்ஷிப்பை இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு காரணமா அமையும். குறைகளை தூக்கி பிடிக்கிறதுங்கிறது அது ஒரு தவறான விஷயம். மறைப்போம், மன்னிப்போம், லைஃப்ல சந்தோஷமா இருப்போம். இந்த வீடியோல எதுவும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். நான் அப்துல்லா. நன்றிகள்.